ஹே ஆல் 2 days பேக் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஹவுஸ் ஒய்ஃப்னால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் வேலை, அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க, தூங்குறீங்க, சீரியல் பார்க்குறீங்க, வீட்டை நீட்டாக வைக்கிறது இல்லை, எப்போவுமே ரெஸ்ட்லேயே தான் இருக்கிற மாதிரி நிறைய பேரோட கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, உலகத்துலேயே ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலைன்னா அது ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ அதுவும் ஒரு வேலை தான், அதை யாருமே வேலைன்னு கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறோம். இப்போ வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றோன்னு நினச்சிக்கோங்களேன், அதுக்கு நம்ம பே பண்ணுறோம், துணி அயன் பண்ண கொடுக்கறதுக்கு பே பண்ணுறோம், வாஷ் பண்ணுறதுக்கு பே பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறதுக்கு பே பண்ணுறோம், சமையல் பண்ணுறதுக்கு பே பண்ணுறோம். பட் எந்த சம்பளமும் இல்லாமல், எந்த விடுமுறையும் இல்லாமல், எந்த என்ஜாய்மெண்ட்டுமே இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்கன்னா கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து படித்தவங்களாக இருப்பாங்க. சில பேர் விருப்பப்பட்டு சரி வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சிலவங்களுக்கு வெளியில் போய் வேலை பார்க்கணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்லா சாதிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். பட் வீட்டு சுச்சுவேஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் முக்கியமாக சொல்லணும், ஒரு வீடியோவில் பார்த்தேன், அது பெண்களோட மனசு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா லாஸ்ட் என்ன வார்த்தை விட்டாங்களோ அதை தான் பிடிச்சிட்டே இருப்பாங்க. பட் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போவாங்க, அதை மறந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நிறைய விஷயங்களை மண்டையில் ஏற்ற மாட்டாங்க. பெண்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டே கிடப்போம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ படித்த பெண்களாலும் சரி தான், படிக்காத பெண்களாலும் சரி தான், வீட்டில் இருக்கவங்களாலும் சரி தான், வேலையில் போகிறவங்களாலும் சரி தான், எல்லா பெண்களுடைய மைண்டும் ஒன்று. ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வேறு எதுவுமே உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ.